இன்றைய தியானம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு திருத்துவ தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பை, அளவற்ற அன்பை ருசித்து பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். கண்பார்ந்தவர்களே, நீங்கள் கூட இந்த வசனத்தை அனுதினமும் வாசித்து ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை நீங்கள் ருசித்து அனுபவித்து மற்றவர்களுக்கு எடுத்து சாட்சியாக சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். பிரியமானவர்களே, இங்கு வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக, எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். யோவான் 1:14 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் எழுதுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தவர் மாமிசமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற, விசுவாசத்தோடு வாசிக்கிற, இரட்சகராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். அதிலே சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை அன்றைக்கு யோவான் கண்ணார கண்டோம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய கண்களால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது, பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக நீர் அனுப்பி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் கெட்டு போகாமல் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை எனக்காக அனுப்பி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லும் பொழுது கட்டாயம் அவருடைய மகிமையை நம்முடைய ஜெப வேளையிலே அனுபவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தருவார். நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். யோவான் 1:18 நாம் வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று. ஆமென். கண்பார்ந்தவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தருவதற்கு நாம் என்ன காரியத்தை அவருக்கு ஈடாக நாம் செய்திருக்கிறோம்? எதையுமே செய்யல பிரியமானவர்களே. ஆனால் நம்ம மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளவு அன்பு வைத்தார். என் அன்பு சகோதரனே, உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேல், திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவர் மேல், 5 கண்ட மக்கள் மேல் பிதாவாகிய தேவன் வைத்த அன்பின் நிமித்தம் ஒரே குமாரனை நமக்காக அனுப்பி தந்தார். ஆதியாகமம் 22:12 கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரே புத்திரன் என்று கூட பார்க்காமல், ஏக சுதன் என்று பார்க்காமல் கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, மார்க்குவின் சுவிசேஷம் 12:6 கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையின் மூலமாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்ததை விவரித்து எடுத்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதில் 6 அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான் என்று சொல்லுகிறார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பி தந்ததை குறித்து அவர்களுக்கு விவரித்து சொல்லும்படிக்கு இந்த ஓமையிலே இங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இத்தனை வார்த்தைகளிலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று. இதுவரைக்கும் அந்த அன்பை ருசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அப்பா அந்த அன்பை ருசிக்கும் பாக்கியத்தை எனக்கு தாருமப்பா என்று சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்கள் மேல் நீர் வைத்த மகா பெரிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு அனுப்பி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, மடியில் இருக்கிறவரை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து 33.5 வருஷம் எங்களுக்காக வாழ்ந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டு பரமேறி சென்று அங்கிருந்து பரிசுத்தாவியானவரை கொடுத்து இப்பொழுதும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படிக்கு உம்முடைய அன்பை ருசி பார்க்க இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்கும்படிக்கு எங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யார் யார் இன்னும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, தொடுவீராக, விடுவிப்பீராக என்று வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டபடி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.